டாக்ஸல் குடுக்கறதுக்கு முன்னாடிங்கம்மா என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுங்க இங்க? அதுக்கு முன்னாடி குருத்தெல்லாம் ரொம்பவே இதாயிருச்சு. நோய் விழுந்த மாதிரி வேர் வந்து ரொம்பவே இல்ல. கிழங்கோட வேர் மட்டும்தான், ஜல்லி வேருங்கிறதே இல்ல, சுத்தமாவே இல்ல. இப்போ நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இப்ப மறுபடியும் உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு போன் பண்ணோம். வந்த உடனே இப்போ 7 நாள் எங்களுக்கு பரவாயில்ல. இப்போ 7 நாளைக்கு முன்னாடிங்கம்மா எத்தனை டைம் இதுக்காக வேற மருந்துகள் ஏதாவது கொடுத்தீங்க? 3 டைம் நாங்க கொடுத்தாச்சுங்க. என்னென்ன வேர் மருந்து, எசருக்கு தெல்லாருங்க. சரி, பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. 3 டைம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து எமிஷன் ரீஜென்ட் இதெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகல. ஆனா ஒரு குருத்து ஒரு வாரத்துக்கு மறுபடியும் பார்த்தா டவுன் ஆயிட்டே தான் இருக்கு. நோய் பாதிப்பு வந்த வாழை தவறங்கம்மா மத்த வாழைகளுமே எப்படி இருந்ததுங்க? மத்த வாழையும் கொஞ்சம் சோம்பலா இருந்ததுங்க அதுக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. நாம வந்துங்கம்மா அந்த அன்னைக்கு வந்து ஒரு 4-5 வாழை அந்த நோய் பாதிப்படைஞ்ச வாழை வந்து எடுத்து பார்த்தங்க. எடுத்து பார்க்கும்போது அந்த வாழையினுடைய வேர் பகுதி எப்படி இருந்தது? வேர் பகுதி வந்து ரொம்ப கருப்பா எல்லாம் தின்ன மாதிரி இருந்தது, ரவுண்டா எல்லாம் தின்றுச்சு. அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஓகேம்மா. இப்போ நீங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து இது 7வது நாள். இந்த 7வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏற்படுறதுக்கும் சல்லி வேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் கலர் இருக்குது. ஏனுங்கம்மா? ஆமாங்க, இப்போ வெள்ளையா இருக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு வந்து கருப்பு, ரொம்ப கருப்பா இருந்து சல்லி வேறு இல்ல. சல்லி வேருங்கிறது இல்ல, வெறும் ஒரு வேர் மட்டும் தனியா இருந்தது, மொந்த வேர் மட்டும் தான் இருந்தது. ஓகே ஓகேம்மா. அம்மா சொல்றதை கேட்டிருப்பீங்க. அன்னைக்கு வந்து நாங்க தோண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாயல் 3 ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய அந்த பௌதிக தன்மையில வரக்கூடிய அந்த பயிரின் அம்மவேர் மற்றும் ஜல்லி வேருங்கிறது ஒரு 95% வந்து ஆரோக்கியம் இல்லாம ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தது. இன்னைக்கு வந்து அதே வேர் பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 100% உணவு மற்றும் தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குது இல்லைங்களாமா? இப்ப ஆரோக்கியம் இருக்கிறங்காட்டி இந்த வாழை பார்க்கலாம். நீங்க இது வந்து இப்ப 7 நாள் தான் ஆச்சு நம்ம டாக்டர் கொடுத்து. 6 நாள் முடிவடைஞ்சு இன்னைக்கு 7வது நாள். இது வந்து இந்த குருத்துக்கு முன்னாடி வந்த குருத்து, இதனுடைய நீளம் மற்றும் அகலத்தை பார்க்கலாம். இப்ப வந்து இது 6 நாள்ல வந்த குருத்து. ஆமா, இது எப்படி இருக்குதுங்கம்மா? இந்த நீங்க கை வச்சு பாருங்க எவ்வளவு கை இருக்கு. இது 1/2 அடி இருக்கு. இப்போ இது 1 அடி பக்கமா இருக்கு. அப்போ வந்து பாருங்க பாதி. ஆமா, பாதி. ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாழை பார்த்திருப்பீங்க. இந்த வாழை வந்து அம்மா சொன்னாங்க தொடர்ந்து வந்து ஒரு 3 டைம் வந்து ரசாயன மருந்து ஊத்துனாலுமே வந்து நோய் பாதிப்பு தீரல. இன்னொன்னு மத்த இலைகளுடைய சொன்னோம்லங்க, மத்த இலையோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப சோகனமா இருந்துச்சு. இப்போ வெயில் டைமிங் ஒரு 12:30 ஆச்சு. 12 டைம் இப்ப காட்ட பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குங்க? இப்போ திருப்தியா இருக்கு. குருத்து வந்து நல்லா பாக்குறதுக்கு நல்லா பச்சையா நல்லா இருக்கு. முதல்ல வந்து வெளுத்தமா இருந்தது. ஓகேங்க. இப்ப அம்மா சொல்றதை கேட்டிருப்பீங்க. இங்க வந்து சாயல் 3 ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பௌதிக தன்மையில வரக்கூடிய வேர்பகுதி ரொம்ப பாதிப்படைஞ்சு இருந்தது. இப்ப வந்து நம்ம டாக்டர் கொடுத்த 7 நாள்ல அந்த பௌதிக தன்மையில வரக்கூடிய அந்த அம்மவேர் மற்றும் ஜல்லிவேரினுடைய ஆரோக்கியமா வளர்ந்து பயிருங்கிறது வளர்ச்சி